இயேசுவின் வார்த்தையை அன்போடு சொன்னதற்காக ஒரு சகோதரி தாக்கப்பட்டாங்கன்னு நியூஸில் கேட்டோம். இது கேட்டு என் மனசு ரொம்ப உடைஞ்சு போச்சு. ஏன் கர்த்தாவேன்னு கேள்வி வந்துச்சு. சத்தியம் பேசும்போது எதிர்ப்பு வரும், இது புதுசில்லை. இயேசு சொன்னார், உலகம் உங்களை வெறுத்தால் முதலில் என்னை வெறுத்தது. யோவான் 15:18. சத்தியம் பேசினா எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இது தோல்வி அல்ல, வேதாகமம் சொல்லிய உண்மை. வன்முறை தேவனுடைய வழி இல்லை. வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது, பட்டயத்தை எடுப்பவன் பட்டயத்தினாலே அழிவான். மத்தேயு 26:52. தேவன் வன்முறையை ஆதரிக்க மாட்டார். எந்த மதம் பெயராலும் வன்முறை தேவனுடைய சித்தம் இல்லை. சாட்சி கொடுக்கும்போது ஞானமும் அன்பும் தேவை. இயேசு சொன்னார், பாம்பை போல ஞானமுள்ளவர்களாகவும் புறாவை போல சுத்தமுள்ளவர்களாகவும் இருங்கள். மத்தேயு 10:16. சத்தியம் பேசணும், அதே நேரம் அன்போடும் ஞானத்தோடும் பேசணும். பாதிக்கப்பட்டவர்களுக்காக நம் பதில் என்ன? பழிவாங்குதல், வெறுப்பு, பிரிவு இல்லை. ஜெபம், பாதுகாப்பு, ஆறுதல், அமைதி. வேதாகமும் சொல்லுகிறது, நீதிக்காக துன்புறுத்தப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5:10. இந்த வலி, இந்த கண்ணீர் ஒரு நாள் சாட்சியாக மாறும். கர்த்தாவே, வலியடைந்தவர்களை நீர் ஆறுதல் படுத்தும். வன்முறையை அல்ல, உன் சமாதானத்தை இந்த தேசத்திற்கு கொடும். அமைதி ஜெயிக்கும், அன்பு ஜெயிக்கும். ஆமென்.